ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸை தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோமா, கிராஃப்னா என்ன, இன்சிடென்ட் அட்ஜசன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கிராஃபுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். பீட்டர்சன் கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். சிம்பிள் கிராஃப், மல்டி கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு கிராஃபில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது இன்றைக்கி டெஃபினிஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து கம்ப்ளீட் கிராஃப். ஸோ கம்ப்ளீட் அப்படின்னாலே நார்மலாக என்ன மீனிங், முழுமை அப்படின்ட்டு சொல்லுவோமா. ஸோ அப்போது ஒரு கிராஃபில் உள்ள ஒரு வெர்டெக்ஸ் வந்து முழுவதுமாக அந்த கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடயுமே அட்ஜசண்ட்டாக இருக்கணும், அதுதான் வந்து கண்டிஷன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் 4 புள்ளி எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த புள்ளியை வந்து நான் மிச்சம் 3 லைன் கூட 3 பாயிண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அதை மாதிரி இந்த பாயிண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அதை இது கூட ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஏற்கனவே இது கூட ஜாயினில் தான் இருக்குது. மிச்சம் ஒரு புள்ளி பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ளியை இது கூட மட்டும் ஜாயின் பண்ணால் போதும், மிச்சம் எல்லாத்துக்கூடையும் அந்த ஜாயினில் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த புள்ளி எடுத்தாலும் அது அந்த கிராஃபில் உள்ள மிச்சம் எல்லா புள்ளிகள் கூடயுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அப்படி அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக எல்லா வெர்டெக்ஸும் மிச்சம் உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடவும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதே வந்து இப்போ 5 பாயிண்ட்ஸ் வச்சு நான் சொல்லவா. ஸோ 5 பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனோட கம்ப்ளீட் கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது ஒன்று, இது போக இந்த 2, இப்படி இப்படி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸும் அதில் உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடவுமே வந்து அட்ஜசண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட் கிராஃபை எப்போவுமே வந்து KN அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து K4, இதுக்கு பேர் வந்து K5. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ KN அப்படின்னு தான் வந்து கம்ப்ளீட் கிராஃபை வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா, சரி. ஸோ இதுக்கப்புறம் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல் கிராஃப் அப்படின்ட்டு டெஃபினிஷன் உண்டு. ஸோ நல் கிராஃப் அதனோட பேரை வச்சுட்டே வந்து டெஃபினிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிடலாம். ஸோ நல் கிராஃப் என்னது அப்படின்னா அந்த கிராஃபில் வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும், லைன்ஸே வந்து இருக்காது. அதுதான் வந்து நல் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். நல் கிராஃபை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டோட்டலி டிஸ்கனெக்டட் கிராஃப். கனெக்ஷனே வந்து இருக்காது, எந்த பாயிண்ட்டுக்குமே வந்து கனெக்ஷன் வந்து இருக்காது. டோட்டலி டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ நல் கிராஃப் அல்லது டோட்டலி டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம், பாயிண்ட்ஸே லைன்ஸே இல்லாத ஒரு கிராஃபை. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து லேபிள்டு கிராஃப். ஸோ லேபிள்னால் என்னது, இப்போது நோட்லனா லேபிள் ஓட்டுவோம்ல. ஸோ லேபிளில் வந்து மெயினாக என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட நேம் தானே இருக்கும். ஸோ லேபிள்டு கிராஃப்னால் என்னதுன்னா நேம் பண்ணுறது. ஸோ வெர்டிசஸுக்கும் எட்ஜஸுக்கும் நேம் பண்ணுறது தான் வந்து நம்ம லேபிள்டு கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த இதுக்கு வந்து யூன்னு லேபிள் பண்ணிக்கலாம், இதுக்கு வீன்னு லேபிள் பண்ணிக்கலாம், இதுக்கு W, இதுக்கு வந்து X அப்படின்ட்டு லேபிள் பண்ணிக்கிடுவோம். சப்போஸ் லைன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு E1 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம், இதுக்கு E2ன்னு கொடுத்துக்கலாம், இதுக்கு E3ன்னு கொடுத்துக்கலாம், இதுக்கு E4 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி வெர்டிசஸுக்கும் எட்ஜஸுக்கும் லேபிள் பண்ணக்கூடிய கிராஃபை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லேபிள்டு கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து பை கிராஃப். பை கிராஃப் அல்லது பை பார்டைட் கிராஃப். பைபார்டைட் கிராஃப் அல்லது பை கிராஃப். பை அப்படின்னாலே மீனிங் தெரியுமா, பை அப்படின்னாலே மீனிங் வந்து 2 அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பை கிராஃப் அல்லது பைபார்டைட் கிராஃப்னால் என்னதுன்னா உங்களோட வெர்டெக்ஸ் செட்டையும்
வெர்டெக்ஸ் செட்டை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிராஃபில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு 6 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் அந்த வெர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிக்கிறதுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது, மேலே இவ்வளோ இருக்கணும் கீழே இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எப்படினாலும் வந்து இருந்துக்கலாம். ஸோ பைபார்டைட் கிராஃப்னா என்ன மீனிங் டெஃபினிஷன் அப்படின்னா, மேலே உள்ள வெர்டெக்ஸ்லேருந்து கீழே உள்ள வெர்டெக்ஸுக்கு வந்து அட்ஜசன்சி இருக்கணும். இதை மாதிரி வந்து அட்ஜசன்சி இருக்கணும். ஆனால் இதுங்களுக்குள்ளேயே அட்ஜசன்சி வந்து இருக்கக்கூடாது. அதை மாதிரி இதுங்களுக்குள்ளேயே வந்து அட்ஜசன்சி வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து 6 வெர்டெக்ஸை நான் இப்படி பிரிச்சிருக்கிறேன்னா, ஸோ இதை வந்து நான் இப்படி பிரிக்காமல் 3 3ஆகவும் பிரிச்சுக்கலாம். மேலே 3 கீழே 3 அப்படின்னும் பிரிச்சுட்டு லைன்ஸை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இதை மாதிரியும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுவும் வந்து பைபார்டைட் கிராஃப் தான். பட் ஒன்லி கண்டிஷன் வந்து என்னதுன்னா, மேலே அதுகளுக்குள்ளேயே அட்ஜசன்சி இருக்கக்கூடாது, கீழேயும் அதுங்களுக்குள்ளேயே வந்து அட்ஜசன்சி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பைபார்டைட் கிராஃபோட டெஃபினிஷன் என்னது வரும் அப்படின்னா, விங்கிறது வந்து வெர்டெக்ஸ் செட்டு, இதை பார்ட்டிஷன் பண்ணுவோம். பார்ட்டிஷன் அப்படின்னா வந்து பிரிக்கிறது அப்படிங்கிற மீனிங். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, V1 V2ங்கிற 2 செட்டாக மட்டும்தான் வந்து பிரிக்கணும். ஓகேவா? 2 செட்டாக பிரிக்கணும். such that line join points of V1 to point of V2. V1ல உள்ள பாயிண்ட்டுக்கும் V2ங்கிற உள்ள பாயிண்ட்டுக்கும் அட்ஜசன்சி இருக்கணும். No 2 points in V1 are adjacent. V1ல உள்ள 2 பாயிண்ட்டுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. எந்த 2 பாயிண்ட்டுமே அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. சிமிலர்லி V2ல உள்ள எந்த 2 பாயிண்ட்டுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. இதை தான் வந்து நம்ம பைபார்டைட் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ வெர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக பிரித்து V1லேருந்து V2க்கு வந்து லைன் வரையக்கூடியது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பைபார்டைட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பைபார்டைட் கிராஃபை ஃபாலோ பண்ணி என்னது வரும் அப்படின்னா, டெஃபினிஷன் வந்து கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் அப்படின்ட்டு வரும். ஸோ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபோட டெஃபினிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டோட டெஃபினிஷன் சொல்லிட்டோம்ல. கம்ப்ளீட்னா என்னது, ஒரு வெர்டெக்ஸ் வந்து அதில் உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடவும் வந்து அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து கம்ப்ளீட் அப்படின்ட்டு சொல்லுவோமா. பைபார்டைட் கிராஃப்னா என்னன்னு பார்த்துட்டோமா. ஸோ இப்போ கம்ப்ளீட் பைபார்டைட்னா என்ன வரும் அப்படின்னா, ஒரு வெர்டெக்ஸ் செட்டை வந்து இப்படி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மேலே உள்ள ஒரு வெர்டெக்ஸ் வந்து கீழே உள்ள 3 வெர்டிசஸ் கூடயுமே வந்து அட்ஜசண்ட்டாக வந்து இருக்கணும். இந்த வெர்டெக்ஸ் எடுத்தோன்னா இது 3 கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அதை மாதிரி இதை எடுத்தோன்னா இதுவும் இது 3 கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அதை மாதிரி இதை எடுத்தோம் அப்படின்னா இதுவும் இது 3 கூடயும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கணும். இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கம்ப்ளீட் பைபார்டைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படியும் இது மேலேயும் கீழேயும் சேமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்படியும் வந்து இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெர்டெக்ஸ் எடுத்திங்கன்னா இது 2 கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும். இதை எடுத்திங்கன்னா இதுவும் இது 2 கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும். இதை எடுத்தால் இதுவும் இது 2 கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும். இதை எடுத்தால் இதுவும் வந்து இது கூடயும் அட்ஜசண்ட்டாக இருக்கும். கீழே உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸும் மேலே உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும், அல்லது மேலே உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸும் கீழே உள்ள எல்லா வெர்டிசஸ் கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபை எப்படி டினோட் பண்ணுவோம், கம்ப்ளீட் கிராஃபை எப்படி டினோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம்னா KN அப்படின்னு டினோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதை மாதிரி கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபை KM,N அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போது இந்த கிராஃப் வந்து K3,3 வேர் எம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் செட்டில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸு, என்னங்கிறது வந்து செகண்ட் வெர்டெக்ஸ் செட்டில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா K2,4 அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டாவது K2,4 கிராஃபை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இதில் மொத்தம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டு, 3, 4, 5, 6. அப்போ இந்த கிராஃபில் மொத்தமாக 6 பாயிண்ட் இருக்குது. லைன் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது 1, இது 1, இது 1, 2, இங்கேருந்து இது 1, இது 1, 4, இது 2, 6, இது 2 சேர்த்தா 8, 8 லைன் வந்து இருக்குது. ஸோ பைபார்டைட் கிராஃபில் K2,4ல் 6 பாயிண்ட்டு 8 லைன் வந்து இருக்குது. ஓகேவா? அதை மாதிரி K3,3லையும் நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட் எவ்வளோ லைன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் என்னதுன்னா KM,N அப்படிங்கிற கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ லைன்ஸ் இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து சொல்லணும். K2,4ல் வந்து நான் சொன்னேன் இதில் வந்து 6 பாயிண்ட் இருக்குது, 8 லைன் இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன்னா ஸோ அதையே வந்து நீங்கள் ஜென்ரலைஸ்டாக சொல்லணும். மொத்தம் KM,Nங்கிற கிராஃபில் வந்து எத்தனை பாயிண்ட் இருக்கும், எத்தனை லைன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜென்ரலைஸ்டாக வந்து சொல்லணும். இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்டு, அதனால் வந்து பார்த்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிராஃப் என்னது அப்படின்னா வந்து ஸ்டார் கிராஃப். ஸோ ஸ்டார் கிராஃப் வந்து பைபார்டைட் கிராஃபோட ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து ஸ்டார் கிராஃப். ஸோ ஸ்டார் கிராஃபை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா K1,N அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ பைபார்டைட் கிராஃப்னா KM,Nனா அப்போ ஸ்டார் கிராஃப் என்னதுன்னா மேலே உள்ள வெர்டெக்ஸ் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும், கீழே வந்து எவ்வளோ வேணாலும் வந்து இருந்துக்கலாம். அட்ஜசன்சி பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரணுமா, ஸோ இப்படி வரும். அப்போ இந்த கிராஃப் வந்து K1,4. ஸோ மேலே வந்து ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருந்து கீழே எத்தனை வெர்டெக்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இந்த கிராஃபை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து நம்ம ஸ்டார் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ். ஒரு வெர்டெக்ஸுக்கு எப்படி டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வெர்டெக்ஸுக்கு வந்து நம்ம டிகிரி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த வெர்டெக்ஸ் கூட எத்தனை லைன் வந்து சேருதோ அதுதான் வந்து அந்த வெர்டெக்ஸோட டிகிரி அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதில் நான் வெர்டிசஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறேன். U, V, W, X, Y அப்படின்ட்டு வெர்டிசஸ்க்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா டிகிரி கண்டுபிடிக்க போகிறேன். டிகிரியை வந்து எப்படி டினோட் பண்ணுவோன்னா D ஆஃப் U அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் யூனா ஒரு வெர்டெக்ஸ் கூட எத்தனை லைன் சேருதுன்னு பார்க்கணும். யூங்கிற வெர்டெக்ஸ் கூட எத்தனை லைன் சேருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைன் சேருது, இது ஒரு லைன் சேருதா, 2 லைன் சேருது. அதனால டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் யூ வந்து 2. டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் வி பார்ப்போம். வி கூட எத்தனை லைன் சேருது பாருங்கள். இது ஒரு லைன் சேருது, இது 2வது லைன் சேருது, இது ஒரு லைன் சேருது, 3 லைன் சேருதா. அப்போ டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் V வந்து 3. டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் W பாருங்கள். W பார்த்தீங்க அப்படின்னா W கூட எத்தனை லைன்ஸ் சேருது, இது ஒரு லைனு, இது ஒரு லைன், 2 லைன் சேருதா. அப்போ டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் W வந்து 2. டிகிரி ஆஃப் X எத்தனை சொல்லுங்கள். டிகிரி ஆஃப் X பார்த்தோம் அப்படின்னா Xங்கிற வெர்டெக்ஸ் கூட எந்தெந்த லைன் சேருது, இது ஒரு லைன் சேரும், இது ஒரு லைன் சேரும், இது ஒரு லைன் சேருமா. மொத்தம் 3 லைன் சேருது. அப்போது டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் X வந்து 3. டிகிரி ஆஃப் Y பாருங்கள். Y கூட எந்த இதெல்லாம் சேருது சொல்லுங்கள். Y கூட பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் சேரும், இது ஒன்று, இது ஒன்று, அகைன் இது ஒன்று, 3 சேருதா. அப்போது
டிகிரி ஆஃப் ஒய்யும் வந்து 3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது இப்படி தான் வந்து வெர்டிசஸ்க்கு வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போது த டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்சிடென்ட் வித் வி. இதை வந்து டி ஆஃப் வி அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு கிராஃபுக்கு வேணால் டிகிரி கண்டுபிடிச்சி பார்க்குறீங்களா? நான் ஒரு கிராஃப் சொல்கிறேன். இந்த கிராஃபுக்கு வந்து டிகிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிங்க பாஸ் பண்ணிவிட்டு. இதில் இந்த வெர்டெக்ஸுக்கு, இந்த வெர்டெக்ஸுக்கு, இதுக்கு, அப்புறம் இதுக்கு, இந்த 4 வெர்டெக்ஸுக்கும் டிகிரி வந்து 2. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸுக்கும் இந்த வெர்டெக்ஸுக்கும் டிகிரி வந்து 1. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதுக்கும் வந்து 3. ஓகேவா? இதான டிகிரி. நீங்கள் ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் லேபிள் பண்ணுங்கள். லேபிள் பண்ணிவிட்டு டிகிரி கண்டுபிடிச்சி பாருங்கள். இந்த 4 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 2, அந்த 2 வெர்டெக்ஸுக்கு டிகிரி 1, இந்த 2 வெர்டெக்ஸுக்கு டிகிரி வந்து 3 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி ஒரு கிராஃபில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட் கூடயுமே வந்து சேரலையா? ஸோ சேரலை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து டிகிரி வந்து என்னதுன்னா 0 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி வந்து 0. ஓகேவா? ஸோ இந்த டிகிரி 0 உள்ள பாயிண்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். டிகிரி வந்து எந்த பாயிண்ட்டு கூடயுமே வந்து சேரலை அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரி வந்து எண்டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ எண்டு பாயிண்ட் அப்படின்னா என்னதுன்னா, எந்த வெர்டெக்ஸுக்கு வந்து டிகிரி 1ன்னு இருக்குதோ அதை வந்து நம்ம எண்டு பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது மேலே பார்த்தோம்ல, இப்படி இருந்ததா, இப்படி ஒரு கிராஃப் பார்த்தோம்ல, இதில் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிகிரி வந்து 1 தானே. ஸோ இந்த மாதிரி டிகிரி 1 உள்ள பாயிண்ட்டை வந்து நம்ம எண்டு பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். சரி, ஸோ இது வரைக்கும் வந்து டெஃபனிஷன்ஸு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன தியரம் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா, சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கிராஃப். ஒரு கிராஃபில் வெர்டெக்ஸுக்கு வந்து எப்படி டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோமா. அப்போது சம் ஆஃப் டிகிரிஸ்னால் வந்து ஒரு கிராஃபில் வந்து 5 வெர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா 5 வெர்டெக்ஸுக்கும் தனித்தனியாக டிகிரி கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து சம் ஆஃப் டிகிரிஸு. ஸோ சம் ஆஃப் டிகிரிஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ட்வைஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். அந்த கிராஃபில் வந்து எத்தனை லைன் இருக்குதோ அத்தனை லைனுக்கு 2 மடங்காக இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கே பாருங்கள், இந்த கிராஃபில் இதுக்கு வந்து டிகிரி வந்து 3, இதுக்கும் டிகிரி வந்து 3, இதுக்கும் வந்து டிகிரி 3, இதுக்கு 1 2 3 4, இதுக்கு வந்து 2. மொத்தம் அப்போ எத்தனை வருது? 9 + 6 15 வருதா? ட்வைஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ்னால் 1 2 3 4 5 6. அப்போ நம்ம ஏதோ இது பண்ணியிருக்கோம். 1 1 2 3 1 2 3 1. இதுக்கு வந்து 2 தான் இருக்குது, சாரி. இதுக்கு வந்து 2 தான் இருக்குது. 1 2 3 4. அப்போ 14 வருதா? 1 2 3 4 5 6 7 லைன் இருக்கும். 7 லைன்ஸ் இதில் இருக்குது. டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 14 வருது. அப்போ 2 மடங்கு தானே 14ங்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஒரு கிராஃபில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸை விட 2 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தியரம். ஸோ தியரம்க்கு வந்து ப்ரூஃப் எப்படி பார்ப்போம் அப்படின்னா,
ஒரு லைன் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த வெர்டெக்ஸுக்கு ஒரு டிகிரியை கொடுக்கும், இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும். அதை மாதிரி இன்னொரு லைன் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும், இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும். அப்போது எவ்ரி லைன், ஒரு லைனுன்னு இருந்தது அப்படின்னா இன்சிடெண்ட் வித் 2 பாயிண்ட்ஸ், இன்சிடெண்ட் வித் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம்மா. இந்த லைன் வந்து இந்த வெர்டெக்ஸ் கூடவும் இன்சிடெண்ட் ஆகும், இந்த வெர்டெக்ஸ் கூடவும் இன்சிடெண்ட் ஆகும். அப்போ இந்த லைன் வந்து இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும், இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து ஒரு டிகிரியை கொடுக்குமா. அது மாதிரியே தான் இந்த பாயிண்ட், இந்த லைன் இருந்தாலும் இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும், இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு லைனும் வந்து 2 டிகிரியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதா. ஸோ ஒரு லைனுன்னு இருந்தது அப்படின்னா அது 2 டிகிரியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 மடங்கு தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 2q அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ புக்கில் இந்த தியரத்துக்கு நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தியரத்துக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி, அதுதான் வந்து இந்த தியரத்தோட பேர். என்னது ரிசல்ட் அப்படின்னா சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு 2q அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. ஸோ இது இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு. இது 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மாதிரி பின்னாடி உள்ள தியரம்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ்லேயும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் odd degree is even அப்படிங்கிறது தான் வந்து கரலர். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி இஸ் ஈவன். அதாவது ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ் ஈவன் டைம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அது என்ன ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ்? போன இதில் பார்த்தோம்ல, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து 2, இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 3, இதுக்கும் டிகிரி 3, இதுக்கு டிகிரி 3, இதுக்கு டிகிரி 2ன்னு பார்த்தோமா. இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 1 2 3, இதுக்கு 1 2 3 4 வருதா? இப்படி பார்த்தோமா. அப்போ இதில் இது 3மே வந்து உங்களுக்கு ஈவன் டிகிரி உள்ள வெர்டிசஸ். அதை மாதிரி இது 2மே பார்த்திங்கன்னா ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ். அப்போது ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 தடவை இருக்கா? 2ங்கிறது வந்து ஈவன் நம்பரா? அதுதான் வந்து தியரம். ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ் வந்து ஈவன் டைம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஈவன் டிகிரி உள்ள வெர்டிசஸ் 3 தடவை இருக்கா? ஸோ ஈவன் டிகிரி உள்ள வெர்டிசஸை பற்றி நமக்கு பேச்சு கிடையாது. கரலரி என்னதுன்னா ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ். ஸோ ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ் வந்து ஈவன் டைம்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ரிசல்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சம்மேஷன் டிகிரி ஆஃப் விஐ ஈக்குவல் டு 2q அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் தியரம்லேருந்து நமக்கு தெரியுமா. ஸோ அப்போ ஒரு கிராஃபில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா v1 v2 எக்ஸெட்ரா vk, இதை வந்து நம்ம ஆட் டிகிரி உள்ள வெர்டிசஸ் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை மாதிரி w1 w2 எக்ஸெட்ரா wmங்கிறத வந்து ஈவன் டிகிரி உள்ள வெர்டிசஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மொத்த சம்மேஷன் டிகிரி ஆஃப் விஏ இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2ஆக பிரிக்க போகிறோம். அதாவது I ஈக்குவல் டு 1 to k டிகிரி ஆஃப் விஐ ப்ளஸ் சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to m டிகிரி ஆஃப் சம் விஜே wj ஈக்குவல் டு 2q அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் டிகிரியை டினோட் பண்ணக்கூடியது, செகண்ட் ஒன் வந்து ஈவன் டிகிரியை டினோட் பண்ணக்கூடியது.
சரி, இப்போ இந்த ஈச் WI வந்து ஈவன் டிகிரியா? ஈவன் டிகிரினா என்னது? 2, 4, 6ன்னு வரக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பரா? சம்மேஷன் டிகிரி ஆஃப் WJங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் தான் வந்து கிடைக்கும். அதனால சம்மேஷன் டிகிரி ஆஃப் WJங்கிறது ஈவன் நம்பர். 2Qங்கிறது வந்து ஈவன் நம்பரா? ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து ஈவன் நம்பர். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் அது என்னவாகும் அப்படின்னா மைனஸ் அப்படின்ட்டு ஆகுமா? அப்போ மைனஸ் அப்படின்ட்டு ஆச்சுன்னா எப்படி எழுத முடியும்? சம்மேஷன் I equal to 1 to K degree of VI equal to 2Q minus summation J equal to 1 to M degree of WJ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அண்ட் மோரோவர் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, இதுவும் ஈவன் சொல்லிட்டோம், இதுவும் ஈவன் சொல்லிட்டோம். ஈவனையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஈவன் தான் வந்து கிடைக்கும். இந்த சைடு என்னது இருக்குது அப்படின்னா சம்மேஷன் டிகிரி ஆஃப் VI அப்படின்ட்டு இருக்குது. அதாவது VI எல்லாமே ஆடு, அது ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈவன் கிடைக்குது. அப்போது அப்போ இது வந்து ஆடை எத்தனை தடவை ஆட் பண்ணால் ஈவன் கிடைக்கும்? ஆட் நம்பரை 2 தடவை இல்லை 4 தடவை அதை மாதிரி ஈவன் டைம்ஸ் ஆட் பண்ணால் தான் ஈவன் கிடைக்கும். நீங்கள் அதே ஆடு டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு தான் வந்து கிடைக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ஈவன். இங்கே இருக்கக்கூடியது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பரை ஈவன் டைம்ஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஈவன் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன சொல்லிடலாம்? இந்த VI எல்லாமே வந்து ஈவனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து ஈவன் டைம்ஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஸோ அதுதான் வந்து இந்த கரலரி. ஸோ இந்த கரலரியை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் தியரம்லேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஆட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இஸ் ஈவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் டிகிரி மினிமம் டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன். ஓகேவா? மினிமம் டிகிரியை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் டெல்டா அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அதை மாதிரி மேக்ஸிமம் டிகிரியை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் டெல்டா அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இது என்னது அப்படின்னா ஒரு கிராஃப் பார்த்தோம்ல, இதை மாதிரியே இருக்கட்டும். இதே கிராஃபியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதே கிராஃபியே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வந்து 4, இந்த வெர்டெக்ஸுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி 2. அப்போ இதில் மினிமம் டிகிரி வந்து 2, மேக்ஸிமம் டிகிரி வந்து 4. மினிமம் எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி கண்டுபிடிக்கணும். அதில் சின்னதாக உள்ள நம்பரை மினிமம் டிகிரின்னு சொல்லுவோம், பெருசாக உள்ள நம்பரை வந்து மேக்ஸிமம் டிகிரி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துருவோம். ரெகுலர் கிராஃப். ரெகுலர் கிராஃப்னால் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ரெகுலர் கிராஃப்னா என்னதுன்னா ஒரு கிராஃபோட மினிமம் டிகிரியும் மேக்ஸிமம் டிகிரியும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ரெகுலர் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அதாவது என்னதுன்னா எல்லா வெர்டிசஸுக்குமே வந்து சேம் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ரெகுலர் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்கள், இதில் எல்லா வெர்டிசஸுக்குமே வந்து டிகிரி 2. அப்போ இந்த கிராஃபை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வந்து ரெகுலர் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆல் த வெர்டிசஸ் ஹேவிங் சேம் டிகிரி இஸ் செட் டு பி த ரெகுலர் கிராஃப். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் பார்த்தோமா கம்ப்ளீட் கிராஃப்ன்ட்டு. ஸோ கம்ப்ளீட் கிராஃப்னால் என்னதுன்னா ஒரு வெர்டெக்ஸ் வந்து எல்லா வெர்டிசஸ் கூடயுமே வந்து அட்ஜசன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை வந்து நம்ம கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அதுலேயுமே வந்து எல்லா வெர்டிசஸுமே வந்து ரெகுலராக தான் எல்லா வெர்டிசஸ்க்குமே வந்து சேம் டிகிரி, இதுலேயும் வந்து எல்லா வெர்டிசஸ்க்குமே வந்து சேம் டிகிரி. அப்போ என்ன குவெஸ்டின்னா கம்ப்ளீட் கிராஃப் எல்லாமே வந்து ரெகுலர் கிராஃபாக இருக்குமா இல்லை ரெகுலர் கிராஃப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் கிராஃபாக இருக்குமா? இதுதான் வந்து குவெஸ்டின்.
ரெகுலர் கிராஃப் எல்லாமே கம்ப்ளீட் கிராஃபாக இருக்குமா, இல்லை கம்ப்ளீட் கிராஃப் எல்லாமே வந்து ரெகுலர் கிராஃபாக இருக்குமா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து திங்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க. நாளைக்கு கிளாஸில் வந்து ரிமைனிங்கை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் கிராஃபோட டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் நல் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பைபார்டைட் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அப்புறம் டிகிரி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கரலரி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆட் டிகிரி இஸ் ஈவன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ரெகுலர் கிராஃபோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கம்ப்ளீட் கிராஃப் எல்லாமே ரெகுலராக இருக்குமா, இல்லை ரெகுலர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குமா அப்படிங்கிறத. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.